தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவதுன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கட்டுப்படுத்துவது. அதுல தேர்தல் ஆணையத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கு. அந்த போட்டியில தேர்தல் ஆணையம் கடந்த கால தேர்தல்களிலே தோற்று போய்விட்டது என்றுதான் சொல்ல முடியும். இந்த வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கக்கூடிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதிலே தேர்தல் ஆணையம் இன்னும் கூடுதல் கவனம் கொடுத்து சிறப்பாக செயல்பட வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தான் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும். ஆனா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திராவிட மாடல் திமுக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறார்கள். 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கிலே 5,000 ரூபாய் வரவு வைத்திருக்கிறார்கள். மகளிர் உதவித்தொகை. இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா, நாங்க ஆட்சி அமைச்ச உடனே கொடுப்போம். நாங்க 28 மாசம் கொடுக்கல. தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் பக்கத்துல வருதுன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே வரக்கூடிய 2 மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாய், அப்புறம் கோடைகால சிறப்பு உதவித்தொகை 2,000 சேர்த்து 5,000 ரூபாய் வங்கி கணக்குல வர வச்சாச்சு. அனைவருக்கும் தெரியும், இது ஓட்டுக்காக கொடுக்கப்படுகின்ற கையூட்டு. சட்டத்தின் ஓட்டையில தேர்தல் விதிமுறையில எப்படி ஏமாத்தலாம், அதுல திமுக ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சிருக்காங்க. கேட்டா என்னங்கிறாங்கன்னா, பீகார்ல கூட இப்படி பண்ணாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. இதை எப்படி தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த போகிறது?